கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது எபிரெயர் 12வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இந்த அதிகாரத்தில் முழுசும் பார்ப்போம் என்றால் ஒரு நம்பிக்கையை குறித்து சொல்லப்பட்டு வருகிறது. இன்னைக்கு அநேக பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறார். முதல் 1-2 வசனத்தை நம்ம பார்ப்போம். அதாவது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற அந்த பாவத்தையும் விட்டு விசுவாசத்தை துவைக்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தோட ஓட கடவுங்கிறார். எவ்வளோ அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. மேகம் போன்ற சாட்சிகள். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் ஃபுல்லாக மேகம் இல்லாத இடமே கிடையாது. அது மாதிரி இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு இடமே கிடையாது. இயேசு கிறிஸ்து சாட்சி இல்லாமல் இருக்கிற இடமே கிடையாது. எப்படி மேகம் எல்லாம் உலகம் ஃபுல்லாக பரவி கிடக்கிறதோ அதுபோல் இயேசு கிறிஸ்து சாட்சி அதிகமாக உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. இன்றைக்கி நம்ம சுற்றி நிறையா இருக்குது. இன்றைக்கி யூடியூப்பு வாட்ஸ்அப்லாம் பார்ப்போம் என்றால் அவங்களுடைய சாட்சியை கேட்கும்போது வியப்பாக இருக்கும். நான் இப்படி இருந்தேன், நான் விளிம்பு நிலையிலேருந்து வந்தேன், நான் செத்துருப்பேன், இப்படி அநேக சாட்சிகள் நம்ம கேட்கும்போது அவ்வளோ வியப்பாக இருக்கும். அப்படியெல்லாம் ஆண்டவர் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறாங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, யாரை பாருங்க, விசுவாசத்தை உருவாக்கினவரும் துவக்கினவரும், அதாவது உருவாக்கினவரும் முடிக்கிறவருமாங்கிறார். அப்போ இயேசுவை நோக்கி நம்ம பயணிக்கணும். எப்படி பயணிக்கணும்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்த நோக்கி போகணும். நமக்கு ஒரு விஷயத்தை, ஒரு ஓட்டத்தை கொடுத்துருக்காரு. நமக்கு வாக்கு தத்துவம் கொடுத்துருப்பார். நீ இதை இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஊழியம் கொடுத்துருக்கிறாரோ, என்ன நமக்கு அந்த விஷயத்தை கொடுத்துருக்கிறாரோ அதில் நம்ம பயணிக்கணும். இன்றைக்கி அநேக பேர் அப்படி பயணிக்கிறதுல, அந்த போதகர் அங்கே போனார், அவர் நல்லா இருக்கார், இந்த போதகர் இங்கே போனார், இங்கே நல்லா இருக்கார், சரி நம்ம இப்படி போவோம், இவர்கிட்ட போனால் தான் நல்லா இருக்கும், அவர் இன்னும் ஆசீர்வாதத்தோட இப்படி மற்றவர்களை பார்த்து போகிறார்கள். நமக்கு ஆண்டவர் ஒன்று கொடுத்துருப்பார், அதை கண்டுக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு என்ன ஊழியம் கொடுத்துருக்கிறாரோ, நமக்கு என்ன ஓட்டத்தை கொடுத்துருக்காரோ அந்த ஓட்டத்தை பிடித்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும், போகணும். இன்னும் தெரியலன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு என்ன வாக்கு தத்துவம், ஏன்னா எதை பிடிச்சி போகணும் அப்படிங்கிறது ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் கண்டிப்பாக நமக்கு வெளிப்படுத்துவாருங்கிறது இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னொன்று என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சாட்சியாக சொல்கிறார். நீ நம்பலையா, ஒரு சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, தமக்கு முன்னாடி ஒரு சந்தோஷத்தை அதை எடுத்துக்கொண்டு அதன் பொருட்டு அநேக பாடுகளை சுமந்தார். சிலுவையை சுமந்ததின் விளைவு இன்னைக்கு எங்கே இருக்காருன்னா, தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கார். எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. அவர் முன்னிட்டு இருந்த ஒரு பெரிய சந்தோஷத்தை நோக்கி அதனுடைய இலக்கை அடைவதற்காக அவருடைய வந்த பிரச்சனையெல்லாம் தாங்கி கொண்டு, அதாவது வந்த சிலுவையெல்லாம் சுமந்ததினால் இன்னைக்கு அவர் பெரிய இடத்துல இருக்கார். நான் அதான் சொல்கிறேன், இந்த கடைசி ஒரு 3வது வசனத்தை அதான் சொல்கிறாரு, நம்முடைய விரோதிகள் அதிக பிரச்சனை நம்ம உண்டு பண்ணுவாங்க. அப்போ நமக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நமக்கு கண்ணில் என்ன இருக்கணும்னா அந்த ஆசீர்வாதம் தான் தெரியணுமே தவிர இவர் தருகிற அந்த பிரச்சனை நமக்கு தெரியக்கூடாது. அப்போ இது எல்லாம் சகித்து போகும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக வந்து சேருங்கிறது அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியாக அந்த வசனம் முழுசு படிப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.